Hello friends, welcome to Meera Mind Voice. Day 66, Wednesday episode in Big Boss House. இந்த சேனலை முதல் தடவையாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்க இன்றைக்கி 2 முக்கியமான கேஸ் நடந்ததுங்க. இதை முதல்ல கொடுத்துருக்கிறதுனால இது முக்கியமானதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். எஃப்ஜே மேலே ஆதிரை போட்ட வழக்கு, அடுத்தது எஃப்ஜே மேலேயே பார்வதி தொடுத்த வழக்கு. ஸோ இன்றைக்கு எஃப்ஜே தான் முழுக்க விக்டிமா இல்லை அது தவறான வார்த்தை. இன்றைக்கு முழுக்க எல்லார் பார்வையிலும் இருப்பது எஃப்ஜே. இன்றைக்கி பார்த்தோன்னா காலம்புற பார்வதி கம்ருதீன் இருவரும் மைக்கை போடாமல் கழட்டி வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்களாம். கார்டன் ஏரியாவை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அமித் பார்த்துட்டு திட்டுறாரு, மைக் போடாமல் போகாதீங்க, இல்லை பேசாதீங்க, தனித்தனியாக ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ யார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் பண்ணாங்க. திரும்ப மைக்கை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா விக்ரம் உட்காந்துட்ருக்காரு, பக்கத்தில் வேணா உட்காந்துட்ருக்காங்க. கம்ருதீன் சொல்கிறாரு, ஏய் விக்ரம் பார்க்குறான்னு. அவன் பார்க்க தாண்டா பண்ணணும்னு வேணும்னே போய் கம்ருதீனை கட்டி பிடிச்சி காதில் போய் ஏதோ சொல்கிறாங்க. இதை தான் பண்ணாதீங்கன்னு நேற்றுக்கு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் எல்லாரோடைய பொருட்கள் எல்லாம், காஃபி டீ எல்லாம் பறி போயிருக்கு. திரும்ப இன்னைக்கு காலம்புற நாங்கள் அதே விஷயத்தை பண்ணுவோன்னா இது அவங்க யாரை அவமதிக்கிறாங்க? இதுக்கு பிக் பாஸ் ஒன்றுமே சொல்லலையே. இதுக்காக அமித் ஒரு லிவிங் ஏரியாவில் ஒரு மீட்டிங் போட்டு இவங்க 2 பேரும் இந்த வாரம் முழுக்க பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம். இதில் எனக்கு சஜஷன் கொடுத்தது சுபிக்ஷா அண்டு விக்ரம் அப்படின்னு சொல்ல. அவங்க இது எப்படி கேட்பாங்க? இதில் பாரதியோட கமெண்ட்டு, பகல்லெல்லாம் ஓகே, நைட்டு எப்படிரா பேசாமல் இருக்க முடியும்? இந்த வாரம் டபுளுக்கு பதிலாக ட்ரிபிள் எவிக்ஷன்னு சொல்லி இவங்களையும் சேர்த்து தூக்கிட்டா நல்லாயிருக்கும். வெளியில் ஒரு இது போயிட்டுருக்குங்க சோஷியல் மீடியாவில், இந்த சீசன் வின்னர் யாருன்னா ரம்யா ஜோ அப்படின்னுட்டு. ஒருவேளை இந்த ARM அந்த மாதிரி ஏதோ ஒரு டீகோட் பண்ணுறாங்களே, அதில் இது உண்மையாயிடுமோ? பயமாக தான் இருக்குது. அடுத்தது இவங்க 2 பேரும் அது முடியாதுன்னு சொல்ல அமித் சொல்கிறாரு, ஓகே இப்போ இன்னொன்று பண்ணலாம், இந்த வாரம் முழுக்க எல்லா வேலைகளையும், வீட்டு வேலைகள் அத்தனையும் சமைக்கிறது தவிர நீங்கள் பண்ணணுன்னுட்டு. பார்வதி, நான் சமைச்சிடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்க, ஐயோ தாயே வேணாம் ஆளை விடுன்னு சொல்ல, அது எப்படி அப்படின்னு நீங்கள் பண்ண சொல்லிட்டீங்கன்னா நிறைய கொண்டு வந்து இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் சிங்கில் போட்டுடுவீங்க, வீட்டில் அங்கங்கே குப்பையை போட்டுடுவீங்கிற மாதிரி அப்ஜெக்ட் பண்ண. அதெல்லாம் முடியாது அப்படின்னு கம்ருதீன் சொல்ல, இதில் சாண்ட்ரா எழுந்த ஒரு கருத்து சொன்னாங்க பாருங்கள். அதாவது பார்வதி தவறிழைக்கலையாம், அவங்க கிட்ட வந்து கம்ருதீன் தான் இதெல்லாம் பண்ணுறாராம். ஹா ஏங்க சாண்ட்ரா, பிரஜின் போனதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தமாக யோசிக்கிற திறமையே போயிடுச்சா அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு. இப்போதைக்கு பார்வதியும் ரம்யாவும் தானே அவங்களோட தோழி, ஏன்னா திவ்யா கூட பேசுறதில்ல. அப்படி இப்படின்னு பயங்கர ரகலையாக உடனே அமித் சொன்னார், இந்த வாரம் முழுக்க இவங்க பண்ணுறதுக்கு நான் தண்டனை ஏற்றுக்கிட்டு வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு ஆரம்பிக்க. உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம், அப்போ நாங்கள் இன்னொரு போராட்டம் பண்ணுறோம், நாங்கள் எல்லோரும் தூங்கிக்கிட்டே இருக்கிற போராட்டம் பண்ணுறோம் அப்படின்ட்டு திவ்யா மேலே வியனான்னு எல்லோரும் அப்படியே படுத்துடுறாங்க. இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இவங்க ஓகே நாங்கள் வீட்டு வேலைகள் செய்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்க. இது எல்லாமே ட்ராமா தாங்க. நைட்டு பார்த்தா வினோத் 2 கையிலையும் தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டு இருக்காரு. வீட்டு வேலைகள் இவங்க செய்கிறாங்கன்னா அவர் ஏன் பெருக்கிட்டு இருக்காரு? அது பயங்கரமாக இதுவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கேஸ் தாங்க, ஆதிரை கேஸ் வந்தது. அதாவது எஃப்ஜே எங்கிட்ட க்ளோஸாக கம்ஃபர்டபுளாக பழகிட்டு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டு அப்புறம் அது என்னுடைய இதை பாதிக்குங்கிற மாதிரி விலகிட்டார். இதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு பெண்கிட்டையும் பழகிட்டுருக்காரு. இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கூட பழகி அவங்களுக்கு ஹோப் கொடுத்து கழட்டி விட்டது பிரச்சனையா, அல்லது இப்போ வியன்னா கூட பேசிகிட்டு இருக்காருங்கிறது பிரச்சனையா? கேஸு போச்சு. இதுக்கு ஆதிரை செலக்ட் பண்ணின லாயர்
அரோரா. எஃப்ஜே செலக்ட் பண்ண லாயர் வந்து விக்ரம். ஜட்ஜு வந்து அமித்தும் சுபிக்ஷாவும். சுபியை வந்து ஆதிரை செலக்ட் பண்ணுறாங்க, அமித்தை எஃப்ஜே செலக்ட் பண்ணுறாரு. அடுத்தது வினோத் டவாலி, கோர்ட்டு குமாஸ்தா கம்ருதீன். ஓகேவா? போன உடனே இவங்க வெளியில் எல்லார்கிட்டேயும் போய் ஏய் உனக்கு என்ன தெரியும், நீ எனக்கு வா, நீ எனக்கு வா அப்படின்னுட்டு விட்னஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீனாக வெளியிலையே பிளான் பண்ணிடுறாங்க. கார்டன் ஏரியாவில் நின்று நம்ம விக்ரமும் எஃப்ஜேவும் ஃபுல்லாக இன்ட்ரோ ஸ்பீச் கொடுத்து முடிச்சுட்டு ஐயா ஐ ப்ளீடு கில்ட்டின்னு சொல்லிவிடு, ஸோ ஃபர்தராக இந்த கேஸ் நகராது அப்படின்னுட்டு ஆதிரை பயங்கரமாக தயார் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னலாம் சொல்லணும், அவன் எந்தெந்த இடத்துல உட்காந்து என்னென்னலாம் பேசினாங்கிறத பயங்கரமாக வெளியில் வேற பார்த்துட்டு வந்தாங்களா. ஸோ வெளியில் போய் இவங்க பார்த்தது ஒன்லி இவங்களும் எஃப்ஜேவும் இருந்த வீடியோஸ் மட்டும்தான். அடுத்தது சேனலாக இன்டர்வியூ கொடுத்தாங்க இல்லையா, அதில் யார் யார் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்களோ அத்தனையும் மைண்டில் இருக்குது இவங்களுக்கு. இது அத்தனையும் கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த கேஸை போட என்னமோ சம்பவம் நடக்க போகிறதுன்னு பிக் பாஸும் எதிர்பார்க்க பெரிய சம்பவம் பண்ணாங்கங்க எஃப்ஜேவும் விக்ரமும். உள்ள நேரம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஐ ப்ளீடு கில்ட்டின்ட்டாருங்க. கில்ட்டி ப்ளீட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு கேஸு, அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே கிடையாது. உடனே ஜட்ஜு அமித் என்ன சொல்லிட்டாரு, இந்தாங்க இதில் கொடுத்துருக்குற குற்றச்சாட்டு அத்தனையும் படிச்சுட்டு ஆமாம் நான் வந்து தப்பு பண்ணினேன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுங்கன்ட்டார். சொல்லி முடித்தவளும் அரோரா எழுந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் முடிக்க முடியாது, நான் இத்தனை விட்னஸ் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாகணும் அப்படின்னு ஆரம்பிக்க சிரிப்பு தாங்க வந்தது. கோர்ட்டு ப்ரொசீடிங் முடிஞ்சு போச்சு. கில்ட்டினா ஸ்ட்ரைட்டாக ஹி வில் பி டேக்கன் டு ஜெயில், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல தோணுது. இதில் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சுபிக்ஷாவுக்கு. அவங்களும் அப்போஸ் பண்ணுறாங்க, இப்படி கூடாது, கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணணுன்னுட்டு. வெளியில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆதிரை அமித்தை நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு துணையாக கேள்வி கேட்டது யார் தெரியுமா, நம்ம பார்வதி. விடுவாங்களா இவரை பேசுறதுக்கு? வெளியில் வந்தோடனே உண்மையிலே ஆனால் பாய்ஸ் பண்ணது ஏய் முடிச்சு விட்டோண்டா கேஸை அப்படின்னு பண்ணது அவ்வளோ நல்லா இல்லை. சரி பண்ணினதுக்கு நான் உண்மையாகவே தப்புன்னுட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனால் எஃப்ஜே சொல்கிறாரு நான் எப்போ பாரு மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஒரு 1% பார்த்தோன்னா எஃப்ஜே சொல்கிறதும் நியாயமோன்னு தோணுது. அப்போ வீட்டில் இருக்கும்போதே நம்ம பார்த்த வரைக்கும் எஃப்ஜே என்ன சொன்னார், நான் உங்ககிட்ட டிபெண்ட் ஆகிறேன்னு அவள் சொல்கிறா, இவ்வளோ டிபெண்டன்சி ஆச்சுன்னா இது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போய் விடும், எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் விலகினார். ஆனால் அதே காரியத்தை திரும்ப வியன்னா கிட்ட பண்ணுறாருங்கிற மாதிரி வரும்போது வெளியில் நின்று ஆதரிக்கிட்ட வியன்னா சொல்கிறாங்க, என்கிட்டேருந்து சுபிக்ஷா வந்து நாங்கள் க்ளோஸாக இருக்கோன்னு சொல்லும்போது விலகி போனப்போ அவர் கொடுத்த கம்ஃபர்ட்டு சுபிக்ஷா எனக்கு என்னென்னலாம் செய்வாளோ அதுதான் செஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே அங்கே உட்காந்து ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் கம்ஃபர்ட் கொடுத்தாரு. இவங்க என்ன நியாயப்படுத்த பார்க்குறாங்கன்னா, ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணும் ஆணும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுல தவறில்லை, அது எந்த லெவலுக்கு நீங்கள் பவுண்டரி செட் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது பயங்கர ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு அது வெளியில் வந்து செம்ம கத்தல், செம்ம இது ஆதிரையில். எங்கூட எப்படி பழகினானோ அப்படி தான் உங்ககிட்டையும் செஞ்சான், உனக்கு புரியலையான்னு வியன்னா அவள் பேச ஒன்று அவன் ஜெயிலுக்கு போனப்போ கூட உனக்கு ஓட்டு போடாமல் வினோத்துக்கு ஓட்டு போட்டு நான் வெளியில் தப்பாக தெரிய வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னானே தவிர நீ தப்பாக தெரிவேன்னு அவன் ஒரு இடத்துல கூட பேசலை அப்படின்னு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. எஃப்ஜே வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, சாரி சொல்லி நான் உன்கிட்ட எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இரு ரம்யா ஜோவை கூப்பிடு, இவன் என்ன சொன்னான், 100 கேமரா தப்பில் வந்து லவ் பண்ண சொல்கிறா, என்னால் முடியாதுன்னு தானே சொன்னான் அப்படின்னு கேட்க, இந்த பாரு இது நான் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல, வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, அரோரா ரொம்ப இதுவாக அழகாக 2 பேரையும் சமாதானப்படுத்தி சாரி கேட்க வச்சு, இந்த பாரு நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, என்ன பழகினாலும் சரி அதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லையே வச்சுக்கலாம், வெளியில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் உடனே அவங்கள கட்டி இது பண்ணி சமாதானப்படுத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இவங்க பேசிகிட்ருக்காங்க, யார் ஃப்ளார் பெட்டில்
வியனா, ஆதிரை அண்டு இவங்க திவ்யா. ஆதிரை சொல்கிறாங்க, என்ன மாதிரி தான் அவகிட்டையும் பழகினான்னு சொன்னால் இவனுக்கு புரியவே இல்லை. என் கேஸில் அடுத்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அது பாரு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணான் பற்றியா, இந்த மாதிரி என் கேஸில் பேசியிருந்தான்னா இவன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே திவ்யா சொல்கிறா, வியனாக்கு அது புரியலன்னொன்னே, அது முட்டாள், அது புரிஞ்சுக்காது, அதுக்கு இன்னும் லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அவன் மேலே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எஃப்ஜே சொல்கிறது, என்ன தப்பாக வெளியில் காமிக்க முயற்சி பண்ணுறீங்க? யாரையும் தப்பாக காமிக்க முடியாதுங்க. மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? அவங்களுக்குன்னு யோசிக்கிற திறமை இல்லையா? நீங்கள் என்ன தான் பண்ணுங்க, நீங்கள் எந்த போர்ஷன் காமிக்கிறீங்கன்னு தெளிவாக புரியுது எல்லாருக்கும். ஸோ அடுத்த கேஸ் பார்த்திங்கன்னாக்க பார்வதி எஃப்ஜே மேலே அவங்க சொன்னது என்னென்னா, என்னையும் திருமணமான அமித்தையும் இணைத்து பேசி கொச்சைப்படுத்துகிறார். ரெண்டாவது, லவ் கண்டென்ட் பேசி பண்ணுறாருன்னு ஆங்காங்கே பேசிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. இதுக்கு எஃப்ஜேக்கு லாயராக சபரியும் பாருவுக்கு லாயராக விக்ரமும். இந்த வாரம் முழுக்க விக்ரம் லாயராக செம்மையாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு கேஸுக்கும் அவர் வாதாடுற விதம், ஒவ்வொரு கேஸையும் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அவர் பார்வதிக்கு வாதாடுறதுக்கு ஜட்ஜாக திவ்யா அண்டு அரோரா, கோர்ட்டு டவாலியா கமருதீன் வந்துட்டார். பார்வதி தான் சொல்கிறா, இவன் தான் மெயின் கேரக்டர், இவன் போய் அதில் நின்றுட்டான்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு, பரவாயில்ல அதுவும் கரெக்டு தான், இல்லைன்னா எஃப்ஜே அவனை கூப்பிட்ருவான் சாட்சியாக, அவன் ஏதாவது உளறிடுவான் அப்படிங்கிறாங்க. கோர்ட்டு குமாஸ்தாவாக இந்த இதுக்கு சுபிக்ஷா போகிறாங்க. இந்த கேஸுக்கு போய் சபரி ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாருங்க. எஸ் அல்லது நோ சொல்லுங்கள் அப்படின்னு பாருவை மடக்கி கேள்வி கேட்க, பாரு கொஞ்சம் முழிச்சாங்க. இது என்ன சொல்கிறது, அவன் 2 தடவை சொன்னான், எஸ் ஆர் நோ, சாரி சொன்னாரா இல்லையா, அவ்வளோதான் எனக்கு வேணுங்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு நல்லா போயிட்டு இருந்தது. இதில் நடுப்புற இந்த எஃப்ஜேவே உள்ளே அவங்க டேட்டிங் போகிறாங்களான்னு கேட்டேன்னு ஏதோ வாயை விட அந்த டேட்டிங்கிற வார்த்தையே வேறு யாருமே பேசலை. விக்ரமும் கொஞ்சம் திணறினார். ஆனால் விக்ரம் வின் பண்ணுறது நிறைய சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு ஒன்று சாட்சி வீக்காக இருக்காங்க, அல்லது இருக்கிற பார்ட்டியே வீக்காக இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால சமயத்தில் விக்ரம் ஸ்கோர் பண்ணிடுறாரு. அவரோட பாட்டை நல்லா பண்ணார். பட் இந்த கேஸில் கொஞ்சம் அவரும் திண்டாடின மாதிரி தான் இருந்தது. பட் எஃப்ஜே எடுத்து கொடுத்து மொத்தத்தையும் சபரி போட்ட உழைப்பெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி. சாண்ட்ரா ரொம்ப நல்லா சொல்கிறாங்க, நான் சொன்னேன் பிரஜினை பற்றி சொல்லுன்னுட்டு, நீ பிரஜினை எடுக்கவே இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் வெளியிலே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். அங்கே போய் இது பண்ணுறது கஷ்டம். 2 கேஸுமே பார்வதிக்கு சப்போர்ட்டாக விட எஃப்ஜே சொல்கிறாரு, எனக்கு பிரச்சனையே இல்லை, இந்த கேஸை நான் ரொம்ப ஃபன்னாக தான் அணுகினேன் அப்படின்னுட்டு. பார்வதி என்னமோ பெருசாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க இருக்கிற இதை வின் பண்ணிட்டா மாதிரி குதின்னு குதிக்கிறாங்க. ஆனால் முதல்லே சொன்னாங்க, இங்கே 3 தடவை வெளியில் எல்லாம் கேட்டு முடித்து பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அது கேட்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அட்ரஸ் பண்ணப்பட்டு சாரி கேட்கப்பட்டு முடிஞ்சு போன கேஸை, செத்து போன கேஸை திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க அப்படிங்கிறது நமக்கே தெளிவாக தெரிஞ்சுது. பாரு வின்ஸு. அரோரா தீர்ப்பு நல்லா சொன்னாங்க. அரோரா இந்த தடவை ஜட்ஜு, அதாவது வக்கீலாக இருந்து ஜட்ஜ் ஆகிட்டாங்க அவங்க. நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. வேறு விக்ரம் இன்னும் வக்கீலாகவே இருந்துகிட்ருக்காரு. அவர் இன்றைக்கி எந்த கேஸுக்கு அவர் ஜட்ஜாக போகிறாருன்னு தெரியல. ஜட்ஜு பெருசாக பேச முடியாதுங்க, வக்கீல் தாங்க நிறைய பேச முடியும் அப்படின்னு தோணினது. அரோரா தான் சொல்கிறாங்க, இங்கேயே சாரி கேட்க முடியாதவர் அங்கே தனியாக உங்ககிட்ட என்றைக்கு எப்போ சாரி கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா உனக்கு, தெரியுதான்னு பாருவும் குஷியாக. ஆனால் வெளியில் டின்னர் டேபிளில் க்ளீனாக முடிச்சு விட்டார் எஃப்ஜே பார்வதியை. நீ இதெல்லாம் பண்ணல. பார்வதியே ஆமாம் நீ சாரி கேட்டேங்கிற மாதிரி சொல்லி இது பண்ண. நமக்கே தோணுது, என்ன கோர்ட்டாக வேணாலும் இருக்கட்டும், சத்தியப்பிரமாணம்னு ஒன்று பண்ணல, ஆனால் அங்கே நின்று அவன் சாரி கேட்கலங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டியேம்மா, இங்கே சாரி கேட்டான்னு சொல்கிறியேம்மான்னுட்டு. தெரியல,
ஸோ இந்த கோர்ட்டையும் ஒரு பிக்பாஸ் வீட்டு டாஸ்க்காக தான் பார்வதி பார்க்குறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லோரும் ரொம்ப சீரியஸாக இதை அணுகிறாங்க. ஜட்ஜு போஸ்ட் எடுத்துக்கிற அமிதாகட்டும், திவ்யாவாகட்டும், அரோராவாகட்டும், சுபிக்ஷாவாகட்டும், அதே சமயம் வக்கீலாக வாதாடுற க்ளீனாக சொல்கிறாரு யார், நம்ம விக்ரம், என்னுடைய கிளையண்ட்டை நான் வின் பண்ண வைக்கணும், அவ்வளோதான், பை ஹூக் ஆர் க்ரூக், இருக்கிறத இருக்கிறபடி சொல்லி நான் வின் பண்ண வைப்பேன், அதை எப்படி மாற்றணுங்கிறது என்னுடைய வார்த்தைகளில் இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ பெருசாக சம்பவம் எதுவும் இல்லாமல் நல்லா போச்சு இன்றைய தினம். கோர்ட் டாஸ்க்கு ஆஸ் யூஷுவல், ஸ்கூல் டாஸ்க் மாதிரியே கோர்ட் டாஸ்க்கு ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் நல்லா போச்சு அப்படின்னு பிக்பாஸே ஓரளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒன்று டெய்லி பிக்பாஸ் சொல்கிறாரு, கோர்ட் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்கள், யாரும் குறுக்க பேசாதீங்க, வேறு எந்த வார்த்தைகளையும் கோர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, இது பிபி வழக்காடு மன்றம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. வாங்கின அடி அப்படி. ஸோ இதுவே இன்றைய நிகழ்வுகள். நாளைக்கு இன்னும் எந்தெந்த கேஸ் வருது, என்ன பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படியே போச்சுன்னா இந்த கேஸ் விவரங்களை ஃப்ரைடே வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் கமருதீன் வெளியே அனுப்பப்படுவாரா, அவர் மட்டுமா இல்லை ஜோடியாவா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.